டே சின்சானு, ஆல்மோஸ்ட் என்னோட வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் இன்னைக்கு மதியானம் ஜாலியா ஒரு கேம் விளையாடலாம்டா. புதுசா ஏதாவது கேமை பார்த்தனா சொல்டா. பிராங்க்லின், புதுசா ஒரு கேம் பார்த்தேன்ப்பா. கிரேவியார்ட வச்சு ஒரு டைகூன் கேமை பார்த்தேன்ப்பா. கிரேவியார்ட்னா சுடுகாடு தானே? சுடுகாடை வச்சு என்னடா டைகூன் கேமு? அந்த டைகூன் கேம் எப்படி இருக்கும்? இங்க படுறா, சைக்கிள் ஒருத்தன் எங்க விட்டுருக்கான் பாத்தியா? சரி, நீ அந்த கேமை பத்தி சொல்லு. அந்த கேம் எப்படிடா இருக்கும்? பிராங்க்லின், அந்த கேமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுப்பா. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய டைகூன் கேம் விளையாடி இருக்கோம்ல, ஆனா இந்த கிரேவியார்டு டைகூன் ரொம்ப அமானுஷ்யமா இருந்ததுப்பா. அதாவது டெட் பாடிஸ் எல்லாம் வரும். அந்த டெட் பாடிஸை நம்ம பத்திரமா புதைக்க வேண்டிய இடத்துல புதைக்கணும். அந்த டெட் பாடியோட சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, அவங்க பாடியை பார்த்துப்பாங்க. அதே மாதிரி நடுவுல ஜாம்பி இருக்கு பத்தியா, அந்த பாடியை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அதே மாதிரி சிலர் அந்த பாடியை தோன்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுணும்ப்பா. அதாவது விரட்டி விட்டுணும். அப்பதான் நமக்கு நிறைய காசுலாம் கிடைக்கும்ப்பா. ஒழுங்கா அந்த இடத்த பாத்துக்கிறது தான் நம்ம வேலை. கிரேவியார்ட பாத்துக்கிற மாதிரி வேலையா? நீ சொல்றதை கேட்கும் போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுதுடா. நம்ம கண்டிப்பா இந்த கேமை ட்ரை பண்ணி ஆகணும். இப்ப போனோம்னா இந்த கேமை தான் போட்டு நம்ம விளையாட போறோம். சரியா? சரி, ஓகேப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். ஹலோ மக்களே, நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். நான் பிராங்க்லின் கிட்ட சொன்ன மாதிரி இப்போ ஒரு கிரேவியார்ட்ல வேலை பார்க்கறதுக்காக தாங்க வந்திருக்கேன். இது ஒரு கிரேவியார்டு டைகூன். கிரேவியார்ட்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுடுகாடு தான். வெளிநாட்டு சுடுகாட்டுல தான் நான் வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் மக்களே. முதல்ல இந்த கலெக்டரை வச்சுக்க சொல்றாங்க 50. ஓகே, மிஷின் காசு சேர்ந்தா கலெக்ட் பண்ற மிஷின் மக்களே. பாருங்க, காசு சேர நான் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு காசு சேரல. நம்ம ஏதாவது பண்ணாதான் காசு சேரும். முதல்ல இதை வாங்குறதுக்கு $50. சரி, வாங்கிடலாம். ஓகே, வாங்கிட்டேன். வேற என்ன பண்றது? இதெல்லாம் விற்கணுமா? இதெல்லாம் வித்து காசு கிடைக்குது மக்களே. இந்த பழைய பொருள்லாம் வித்து எனக்கு காசு கிடைக்குது. இது பாருங்க, டிராஷ் எல்லாம் விற்கிறேன். அதாவது குப்பையெல்லாம் எடுத்துட்டு போடுவாங்கல்ல, அதெல்லாம் எங்களை விற்க முடியுது மக்களே. இது பாருங்க, இந்த பாத் டப்பை விற்கலாமா? வித்தா எனக்கு காசு கிடைக்குது. டேபிளை வித்தா காசு கிடைக்குது. இந்த டிராஷ் எல்லாம் வித்தா எனக்கு காசு கிடைக்குது. ஓகே, டேபிளை வித்தா காசு கிடைச்சது மக்களே. ஓகே, இதுல இன்னொன்னு கேஸ்கெட். அங்க பாருங்க, இது பாருங்க. இது ஒரு பாடிங்க, ஒரு பாடி இருக்கா, அதை இது பண்றதுக்கான வேலை, பரி பண்ற ப்ராசஸ் பண்ணலாம். இருங்க, இங்கே போக சொல்றாங்க. இங்க 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 இந்த கொண்டு போயிட்டு இருக்காங்க கல்லறை. கல்லறை இங்க வச்சிடலாமா? இந்த இடத்துல வச்சு இப்படி வச்சிடலாம். இந்த கல்லறை ரெடி ஆகுது பாருங்க மக்களே. கல்லறைய ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்ப திரும்பி நம்ம இடத்துக்கு பக்கத்துல வந்துடலாம். என்கிட்ட இப்போ $200 இருக்கு. இங்க ஒரு $60 சேர்ந்துருக்கு, எடுத்துக்கிட்டேன். வேற இங்க என்கிட்ட இருக்கிற காசை வச்சு என்னெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கணும் மக்களே. புதுசா ஒரு ஃப்ளோர், இன்னொன்று ஃப்ளோர் ஆரம்பிச்சிட்டேன். ரைட்டு, வேற ரூஃபை புதுசா போடு. ரூஃப் மேல வந்துருச்சா? இவ்வளவு நேரம் மேல ரூஃப் இல்ல போட, இப்போ வந்திருக்கு மக்களே. அடுத்த இதை பண்ணுவோம், நம்ம பரி பண்ணுவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டேனா மக்களே? இருங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டேனா பார்ப்போம். அதுக்கு காசு தேவையா? இல்ல நான் தூக்கணும்னு நினைக்கிறேன். இருங்க, என்னங்க இதை இங்க இருந்து கொண்டு போக முடியல. நாட் எனஃப் மணி. அதுக்கு மணி தேவையாங்க. இருங்க, சேருதா பார்ப்போம். என்ன காசே சேரல நமக்கு. ட்ராஷை விற்றா காசு கிடைக்கும், ஆனா ட்ராஷே இல்லையே இங்க. ஐயோ, இதை தூக்கிட்டு போனா தானே எனக்கு காசு கிடைக்கும். என்ன மக்கள் இது, நம்ம லாக் பண்ணிட்டாங்க. இருங்க, இந்த ட்ராஷை விற்போம். இந்த ட்ராஷை விற்று காசு கிடைச்சிருச்சு. இது எவ்வளோ? இது பண்றதுக்கு, பரி பண்றதுக்கு எவ்வளோன்னு தெரியலையே. எவ்வளோன்னு தெரிஞ்சா அந்த காசை சேர்க்கறதுக்கு ஏதாவது வழியா தேடலாம். என்ன மக்கள் இது? அண்ணா அங்க பாக்குறதுக்கு வராங்க பாருங்களேன். நம்ம வச்சோம்ல, சொந்தக்காரங்க பாக்குறதுக்கு வராங்க. அது பாருங்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வெக்கேட். என்னங்க இது வெக்கேட்னா? காசு சேருதுங்க. ஓகே. அவனுங்க ஒருத்தன் தோண்டி எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஏன் டெட் பாடி எதுக்காக தோண்டி எடுக்கிறான் தெரியல அவன். சரி மக்களே, இப்ப எனக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிருச்சு. இதை வச்சு அடுத்த பாடியை இது பண்ண வேண்டியதான். ஓகே மக்களே, இப்ப பாருங்க, இதை நான் தூக்கிட்டு போறேன். இதை நான் தூக்கிட்டு போற கணக்கு மக்களே, பாத்துக்கோங்க. இப்ப நான் ஒரு இடத்துல வைக்கிறேன் பாருங்க. ஏற்கனவே ஒரு பாடி ஒரு இடத்துல வச்சிருக்கேன் பாருங்க. அது பக்கத்துலயே இந்த பாடி வைக்கிறேன். ஐயோ, வச்சிட்டேன் மக்களே, இங்க வச்சிட்டேன். இப்போ இங்க ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு வராங்களா? இவன் ஃபீல் பண்றதுக்கு வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபீல் பண்றதுக்காக வராங்க. சிலர் இங்க ஏதாவது பண்றதுக்கு வருவாங்க. இங்க இல்லீகல் ஆக்டிவிட்டி மாதிரி பண்றதுக்கு வருவாங்க. அவனுங்க எல்லாம் அடிச்சு துரத்தி விடணும். டே ஓடுங்கடான்ட்டு. ஓகே, ஐயோ தெரியாம பாடியை தூக்கிட்டேனே. இருங்க, இந்த இடத்துல வச்சிடலாமா? வச்சாச்சு, திரும்பி வச்சிட்டாங்க. ஓகே, ஆளுங்க பார்த்து ஃபீல் பண்றாங்க. அது பாருங்க, இங்க ஒரு ஜாம்பி வந்துருச்சு பாத்தீங்களா? அதான் ஜாம்பிலாம் வந்தா நம்ம துரத்தி விடணுங்க, ஓடிப்போ அப்படின்ட்டு. ஓகே, மனுஷன் பாத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது மக்களே, உங்களுக்கு கேமோட கான்செப்ட்ல சொல்றேன் பாருங்க. இந்த பூமியில ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க பாக்குறாங்க. அதே மாதிரி சிலர் அந்த பாடி எடுக்கிறதுக்கு பாருங்க. இவன் ஒருத்தன் பாருங்க, கிரேவ் ராபர்.
அதாவது வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரேவியார்டில் பிணத்தெல்லாம் தோண்டி எடுப்பாங்க மக்களே. ஏன் தோண்டி எடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சிலர் நகையோட புதைச்சு வச்சிருவாங்கல்ல, அந்த நகையெல்லாம் இவங்க எடுப்பாங்க. நகை எடுப்பாங்க, பாடியை கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. இங்க ஒரு ஜாம்பி இருக்கு பாருங்க, அடிச்சு துரத்தணும். இந்த ஜாம்பி எல்லாம் அடிச்சு துரத்தணும். இதுல அப்கிரேட் பண்றதுக்கு $700 தான் இந்த இதை வந்து ஒரு அந்த கல்லெல்லாம் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் மக்களே. இப்ப நார்மலா இருக்கு பாத்தீங்களா, கல்லு எல்லாம் நம்ம போடலாம். இருங்க உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இப்ப அடுத்து ஒரு இதை கொண்டு வந்து வச்சிடுறேன். இங்க பாருங்க $900 சேர்ந்துருச்சு. சூப்பர் மக்களே. இப்ப அடுத்த ஒரு இதை கொண்டு போயிடுறேன் பாருங்க. ஏற்கனவே 2 பாடி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துலயே 3ஆவது ஒரு கல்லறை. இங்க கல்லறையில பிரச்சனை பண்றதுக்கு எவனோ வந்துட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா நமக்கு காசு கிடைக்காது. இது பாருங்க, இவன் திருடி எடுக்கிறது வந்திருக்கான். ஓடிப்போ மவனே. $700 இருக்கா மக்களே. இதை அப்கிரேட் பண்ற பாருங்க. இதை அப்கிரேட் பண்ணா எப்படி மாறுது பாருங்க. பாத்தீங்களா, கல்லா மாறிடுச்சு பாத்தீங்களா மக்களே. முன்னாடி ஒரு கல்லு வந்துருச்சு பாருங்க. இதுல அந்த கல்லு சின்னதா இருக்கு, ஆனா இதுல கல்லு பெருசா இருக்கு பாருங்க. அதான் அப்கிரேட் பண்ணிருக்கேன். இதுக்கப்புறம் காசு எனக்கு நிறைய கிடைக்கும் மக்களே. சூப்பர். அப்கிரேட் பண்ணும். அப்கிரேட் பண்றதுக்கு அப்கிரேட் பண்ணா எவ்வளவு டாலர் தேவை? $700 தேவை மக்களே. என்கிட்ட இப்ப $500 தான் இருக்கு. பாப்போம், எவனாவது கெலாட்டா பண்ண வந்தானா அவனை துரத்தி விட்டுலாம். ஓகேவா? அழுதுட்டு போனா பிரச்சனை இல்லை. அவங்க சொந்தக்காரங்க அழுதுட்டு போறாங்க, பிரச்சனை இல்லை. எவனாவது ஒருத்தன் இதை தோண்டி ஏதாவது எடுக்கிறதுக்கு பார்ப்பான். அப்படி இல்லைன்னா ஜோம்பி வரும். அந்த ஜாம்பிலாம் வந்ததுன்னா அடிச்சு துரத்தி விட்டுணும் மக்களே. வச்சுக்கவே கூடாது நம்ம. சரியா? இருங்க, காசு எவ்வளவு சேர்ந்துருக்கு பார்ப்போம். $1000 சேர்ந்துருச்சுங்க. சூப்பர், $1000 சேர்ந்துருச்சு. இப்ப 2 இதையும் அப்டேட் பண்ணிடலாம். 2 இடத்தையும் அப்டேட் பண்ணிருந்த பாருங்க. இந்த கல்லு மாதிரி இதை மாத்திரம் பாருங்க. ஐயோ, தெரியாம அதை தூக்கிட்டேங்க. தெரியாம அதை தூக்கி வேற நான் வச்சிருந்தேங்க. சரி, இதை அப்கிரேட் பண்ணிட்டேன். இது சூப்பரா கல்லா மாதிரி. இது பாருங்க, ஜாம்பி இருக்கான் பாருங்க, அடிச்சு ஓடு. இப்போ இதையும் அப்கிரேட் பண்ணிட்டேன் மக்களே. இப்ப பாருங்க 3 இதுவும் ஒரே லெவல்ல அப்கிரேட்ல இருக்கு. நம்ம புதுசா ஒரு இதை கொண்டு வந்துடலாம், ஒரு கலரையை கொண்டு வந்துடலாம் இங்க. சரியா? எடுத்துட்டு போயிட்டு இங்க புதுசு பாருங்க, புதுசை தூக்கிட்டு வந்துட்டு. ஐயோ, என்னங்க காசு இல்லைன்னு சொல்லுது. அப்ப இதுக்கு ரொம்ப காசு தேவையோ? தூக்கிட்டு போக காசு இல்லைங்க எனக்கு. சரி இருங்க, இங்க வாங்கிப்போம். இப்பயாவது எடுக்க முடியுமா? நானு எடுக்க முடியுதுங்க. எப்பா, நிறைய காசு போல. அந்த 3 இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே வைப்போங்க. அப்பதான் நம்ம எல்லா இடத்தையும் சேர்த்து கண்காணிக்க முடியாது. இங்க வச்சிருவோம். ஓகே மக்களே. எவனாவது பிரச்சனை பண்றானா பாருங்க. ஜாம்பி கிம்பின் எவனாவது வந்தானு இங்க அடிச்சு துரத்தி விடணும் மக்களே. பரவாயில்ல, நிறைய இருக்குங்க. நிறைய காசு இப்ப கிடைக்க ஆரம்பிக்குதுங்க. ஏறிக்கிட்டே இருக்குங்க காசு. ஓகே, அடுத்த லெவலுக்கு அப்ப அப்கிரேட் பண்ணும் மக்களே. இங்க ஏதாவது வாங்க வேண்டியிருந்தா வாங்கி போட்டுடலாம், ஏன்னா முக்கியம் நம்ம இடம். ஓகே, இங்க லேம்ப் லைட் வச்சது போனவங்க. ஆமாங்க, லைட் இல்லாம ஒரு மாடு இருக்குது. பாத்தீங்கன்னா லைட் போட்டாதாங்க பளிச்சுன்னு இருக்கு. இங்க ஒர்க் பெஞ்ச் அவசியம். கண்டிப்பா நம்ம ஒரு வேலை செய்யணும்னா ஒர்க் பெஞ்ச் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இதை தூக்க முடியுமா பாக்கலாமா? இல்ல காசு தேவைன்னு சொல்றா? இல்லங்க, தூக்க முடியுதுங்க. நான் போய் நிறைய பேர் கெலாட்டா பண்றதுக்கு வந்துட்டாங்க. இருங்க மக்கள், இதை வச்சிருக்கேன் ஒரு ஓரமா வச்சுட்டு நான் அந்த கெலாட்டா பண்றவங்களை கவனிக்கிறேன். பாருங்க, ஒருத்தன் தோண்டி எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. மண்டையிலே தட்ட அனுப்பு. இங்க ஒரு ஜாம்பி இருக்கான் பாருங்க. ஓடு, நமக்குனே வராங்க பாருங்க மக்களே. இல்ல சரி, இப்ப இதை அப்கிரேட் பண்றதுக்கு $4500 தேவையா? லெவல் 2 அப்கிரேட் பண்ணி பார்க்கணும் மக்களே. லெவல் 2 அப்கிரேட் பண்ணா எப்படிதான் இது மாறுதுன்றதை நான் செக் பண்ணி ஆகணும். அதுக்கு இன்னும் எனக்கு $2000 தேவை. $2500 தேவை மக்களே. $2000 இருக்கு. இன்னும் ஒரு $500 சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் அதை லெவல் 2 பண்ணிடுவேன். லெவல் 2 பண்ணா இன்னும் அப்படியே ஒரு சூப்பரா இருக்கும். செய்யுங்க, இந்த கலரையே வந்து அழகா மாறிடும் பாருங்க. ஐயோ, 4500 இன்னும் கொஞ்சோண்டு காசு தேவை மக்களே. இன்னும் ஒரு அதோட சேர்ந்துருச்சு. ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு டெவலப் பண்ணி காட்டுறேன். ஐயோ, எவனோ கெலாட்டா பண்ண வந்துட்டாங்க. இவன் கெலாட்டா பண்றவங்க. ஜாம்பி இருக்கா? ஜாம்பி அடிச்சு துரத்தியாச்சு. இங்க ஒரு ஜாம்பி இருக்கு பாருங்க. இவனையும் அடிச்சு துரத்திட வேண்டியதான் மக்களே. அப்டேட் பண்ணி காட்டுறேன் எப்படி மாறுது பாத்துக்கோங்க. இதான் அப்டேட் பண்ண போறேன். எப்போ அந்த கல்லு எவ்வளவு பெருசா மாறிடுச்சு பாத்தீங்களா? முன்னாடி இருக்க கல்லு. ஐயோ, தெரியாம அதை தூக்கிட்டேனே. இருங்க, இங்க வச்சிடுறேன். திரும்பி வை வச்சிட்டங்க. கல்லு பாருங்க, இந்த கல்லை விட அது பெருசா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, ஒருத்தர் தோண்டிட்டு இருக்கான் பாருங்க. டேய், என்னடா திருட வருவீங்க, போங்க நாங்கிட்டு. அடிச்சு துரத்தியாச்சு மக்களே. ஓகே, நிறைய பேர் பார்வையிடுறதுக்காக வராங்க. ஃபீலிங்கா பாக்குறாங்க பாருங்க. ஐயோ, இருங்க, கரெக்டா வச்சிடுறேன். ஒரு இடத்துல வச்சிடுறேன். இங்க வச்சிரு. ஐயோ, வச்சிட்டேன். சரி, இவன் ஃபீல் பண்றான். ஓகே, எல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. எவனாவது பிரச்சனை பண்ணாலும் இங்க அவனை கவனிச்சுக்கலாம் மக்களே. இந்த இடமே பாருங்க, அமானுஷ்யமா இருக்குங்க. அது பாத்தீங்களா? எவ்வளவு மரம் சூப்பரா இருக்குங்க. அமானுஷ்யமா இருக்கு. அது என்ன சூப்பரா இருக்கு. இருங்க, இவனை போட்டு அடிக்கலாமா? ஓகே, அடிச்சு துரத்தி விட்டாச்சு. வேற எவனா திருடுறதுக்கு வரானா? எல்லாரும் பாக்குறதுக்கு தாங்க வராங்க. பாக்குறதுக்கு வந்தா பிரச்சனை இல்லை. எவனாவது திருடுறதுக்கு வந்தாலும் இங்க அவனுங்க அதை போட்டு அடிச்சிருந்தோங்க. எப்போ என்ன இந்த காசு இவ்வளவு ஸ்பீடா சேருது? ஓகே, இன்னும் ஒன்னு அப்கிரேட் பண்ணலாம் மக்களே. என்கிட்ட இப்ப இன்னும் கொஞ்சம் காசு இருக்கு, அப்கிரேட் பண்ணலாம். ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சரி, ஜாம்பி கிம்பி வரானா பாருங்க. ஜாம்பி வந்தானா அடிச்சு துரத்தணும். இது 2 அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாங்க. இது மட்டும் ஏன் இப்படி சாதாரணமா இருக்கு? இதையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். ஓகே மக்களே, அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டேன். இந்த ராக்கெல்லாம் கிளியர் பண்ணி விட்டேன். இங்க மரத்தை கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு மக்களே?
ஐயோ மரத்தை கிளியர் பண்றதுக்கு ஓகே. இது டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, மரம் கல்லெல்லாம் கிளியர் பண்ணும் மக்களே, பக்கத்துல அது இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, என்னங்க ஜாம்பிலாம் இப்ப வரது இல்ல போல. ஆமா வரது இல்ல. இந்த கல்லை கிளியர் பண்றதுக்கு $650. சரி கிளியர் பண்ணிடலாம். ரைட்டு. ஏன்னா ஆளுங்களுக்கு இந்த பாருங்க, இங்க பாருங்க ஒருத்தன் தோண்டி எடுத்துட்டு இருக்கான் பாருங்க. ஓடிப்போ அவனை, ஓடிப்போ. அனுப்பி விட்டாச்சுங்க அவனை. வேற ஓகே, இப்ப காசு எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு எடுத்துட்டு வந்துடலாமா மக்களே? காசு எவ்வளவு சேர்ந்திருக்குன்னு பார்த்து நான் எடுத்துட்டு வரேன்னா. ஐயோ $4000 சேர்ந்துருச்சு மக்களே. இருங்க, $4000 சேர்ந்துருச்சுல, நான் எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இப்போ என்கிட்ட நிறைய டாலர் இருக்கு. இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாங்க, அப்கிரேட் பண்ணிடலாங்க. சூப்பர், அப்கிரேட் பண்ணிட்டேன் மக்களே. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய காசு கிடைக்கும். இதை அப்கிரேட் பண்றதுக்கு $4000 தேவை. அவ்வளவு காசு என்கிட்ட இல்லையே. சரி, ஆனால் நீங்க கோளாறு பாருங்க, நம்ம பக்கத்துல இருக்கும் போதே கோளாறு கொடுக்குறாங்க. நம்ம பக்கத்துல இருக்கும் போதே கோளாறு கொடுக்குறாங்கன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி போனா இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க. உசாரா பாத்துக்கணுங்க, எவனாவது வேலையை காட்டிடுறாங்க. ஓகேவா? ஓகே, ஆளுங்க நிறைய பேர் வரானுங்க. ஓகே, ஜாம்பிலாம் இங்க ஒருத்தன் பாருங்க, எவனோ ஒருத்தன் கிரேவ் ராபர் அடிச்சு துரத்தி விட்டாங்க மக்களே. மக்களே, இந்த கேம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய காசை சேர்த்துட்டேன் பாத்தீங்களா. இன்னும் இருங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு இதை அப்கிரேட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த இடத்த அப்கிரேட் பண்ணிடவா? 4500 கொடுத்து இந்த இடத்த அப்கிரேட் பண்ணிட்டேன். பாத்தீங்களா, சூப்பரா அப்கிரேட் பண்ணிட்டேன் மக்களே. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த இடத்த டெவலப் பண்ணணும். அதுதான் கான்செப்ட். பாருங்க, அதுக்குள்ள $1600 சேர்ந்துருச்சு. இப்படி காசை சேர்த்து சேர்த்து நம்ம பண்ணணும் மக்களே. இதுதான் கேமோட கான்செப்ட். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த கேம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் லைக் போடாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க மக்களே. இது என்ன வர வழியில டிஸ்டர்பன்ஸ், இது தூக்கிட மக்களே. இது வரைக்கும் லைக் போடாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக்கை போட்டுருங்க. திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.